When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every Good evening friends. நம்ம இந்த வாரத்துக்கு நான் டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஓவர்வியூஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்தவரையிலும் நம்ம கடந்த வாரமே சொல்லியிருந்தோம், கொஞ்சம் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான டேட்டா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக சொல்ல போகும்போது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு இருந்தது, நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்சர்லாண்டுக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்ட்ரிக்கு ரேட் ஸ்டேட்மெண்ட் டேட்டா இருந்தது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரியான ஒரு சில டேட்டாஸும் மேஜரான டேட்டா இருந்தது. அதில் நம்ம முன்னாடியே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம், அமெரிக்காவுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மூலம் தான் உங்களுக்கு டாலர் ரொம்ப வீக்காக இருந்தது அன்றைக்கும் சரி, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வீக்காக இருக்குது. இந்த அப்கமிங் வீக்லேயும் யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லாஸ்ட் வீக் இருந்ததில் ஒரு மேஜரான டேட்டா, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை மார்க்கெட்டை ஒரு ஹெவி இம்பேக்ட் பண்ணுற மாதிரியோ இருந்த டேட்டா யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா ப்ளஸ் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான். சரி, இந்த வீக் என்ன இருக்குது, எந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து இம்பார்ட்டண்டான டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நியூசிலாண்டுக்கு அதே போல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மேஜராக இருக்கும். அதில் அப்கமிங் மந்த்ஸோடைய இல்லை அப்கமிங் இயர்ஸோடைய வந்து ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் மேஜராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வாரம் கடைசியில் சனிக்கிழமை அகைன் பிரெக்சிட்டில் யூகே பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டெடுப்பு இருக்குது. கடந்த வாரம் இருந்த ஓட்டெடுப்பு வந்து ரிஜெக்ட் ஆகி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கலை. அதே போல் அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி காலக்கெடு நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வித் ஒரு 2 கண்டிஷன்ஸோட. முதல் கண்டிஷன் அது என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியனுக்கும் யூகேவுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பிரெக்சிட் அக்ரிமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். யூகே பார்லிமெண்ட்ல ஓட்டெடுப்பு நடத்தி அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அது அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மே 22ஆம் தேதி வரையிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போறதுக்கான கடைசி தேதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஒருவேளை யூகே பார்லிமெண்ட்ல அகைன் அந்த ஓட்டெடுப்பு ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க ஏப்ரல் 12th வந்து வெளியில போகணும். இந்த 2 கண்டிஷனையுமே ஒருவேளை அவங்க வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் மே மாதம் 23ஆம் தேதி யூரோப்பியன் யூனியன்ல அவங்களுடைய எலெக்ஷன் நடக்க இருக்கு. அந்த ஒரு 28 நாட்டோட எலெக்ஷன் நடக்க இருக்கு. அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலக்கெடு நெரிச்சிருக்காங்க. ஒரு 3 கண்டிஷன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மே 23rd அவங்க வந்து கட்டாயம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா இவங்க பிரெக்சிட்ல இருந்து இவங்க வெளியில போக முடியாது. ஸோ யூகே பொறுத்த வரையிலும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க வந்து போக மாட்டாங்க. ஏப்ரல் 12th ஓட்டெடுப்பு ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் வெளியில போயிடுவாங்க. அப்படி இல்லை ஓட்டெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு மே 22 வரையிலும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில போறதுக்கான டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 2 கண்டிஷன்ஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ பவுண்டை பொறுத்த வரையிலும் ஒரு ஆல்மோஸ்ட் அகைன் திரும்பவும் அந்த ஒரு டேட்டை நெருங்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையிலும் பை பண்ண ட்ரை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். லோவரும் போதெல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். டெக்னிக்கல் ப்ரிவியூவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டி நம்ம கடந்த வாரமே சொல்லியிருந்தோம், இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு பை ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு
அந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா வந்து அன்னைக்கு நல்லா மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கீழே வந்தது. அகைன் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருந்த எல்லா எக்கனாமிக்கல் டேட்டாஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹெவியா நெகட்டிவா வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் டவுன் நடந்திருக்கு. சரி, இந்த வீக் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னமும் நீங்க EURUSD பொறுத்தவரையிலும் தாராளமா பை பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு மேலேயே பை பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமா ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லியிருந்த ப்ரீவியஸ் லோ தான். நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது போல இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆயிருந்தாலும் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக தான் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இது நெக்ஸ்ட் நீங்க என்ன நடக்கும் இந்த வீக்ல என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா இங்கிருந்து மார்க்கெட் உங்களுக்கு பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் 1.50 1.1505. அதுக்கு அடுத்த டார்கெட் 1.1752 கூடிய அந்த டார்கெட் ரேஞ்சை நோக்கி தான் மார்க்கெட் உங்களுக்கு டிராவல் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் EURUSD பொறுத்தவரையிலும் பை பண்ணுங்க, செல் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது GBPUSD. GBPUSD நான் முன்னாடி சொன்னது போல லோ வரும்போதெல்லாம் தாராளமாக பை பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல் பண்ண வேண்டாம். லோ வரும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா நம்ம சொன்னது போல 1.3636 அடுத்த டார்கெட் 1.4352 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா USD. ஸோ ஆஸ்திரேலியா USD நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்க போல உங்களுக்கு நல்ல ஒரு லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பை ஆனது, உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிப்ஸ் உங்களுக்கு பை ஆனது. பை ஆகிட்டு திரும்ப உங்களுக்கு வியாழன் வெள்ளியில் அகைன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக்கு ஒரு நியூட்ரல் ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆயிருக்கு, திரும்ப ஃபுல்லாக கரெக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரி, இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் முன்னாடி சொன்னது போல பைலே ஹோல்டு பண்ணுங்க. இந்த ஒரு லாங் டைம் ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு மார்க்கெட் பை ஆகும். ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது ரொம்ப ஒரு சொல்ல போனால் வந்து இயர்லி பேசிஸில் அது ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு இயர்லி பேசிஸில் அது ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அது பிரேக் ஆகிறது ஒரு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட் உங்களுக்கு பை ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் ஆஸ்திரேலியா USD பொறுத்தவரையிலும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, அல்லது ஆல்ரெடி பை பண்ணவங்கலாம் தாராளமாக நீங்கள் பையில் ஹோல்டு பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம முன்னாடி சொன்னது போல ரீசன் லோ 0.7000 உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச். நம்மளோட இனிஷியல் டார்கெட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் ரீச் ஆனது, இருந்தாலும் 0.7204. நெக்ஸ்ட் டார்கெட் 0.7386. அடுத்த டார்கெட் அதை நோக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா USDயும் லோ வரும்போது தான் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நியூசிலாந்து USD. ஸோ நியூசிலாந்து USD இதே மாதிரி தான் அப்ட்ரெண்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு பை மூமெண்ட் கொடுத்திருந்தாலும் திரும்ப அகைன் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நியூசிலாந்து USD நெக்ஸ்ட் ஒரு லாங் டைம் பை ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனால் நீங்கள் ஒரு மீடியம் டைமில் ஒரு அதிகமான பிப்ஸ் ரேஞ்சுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு வெயிட் பண்ண முடியும். ஸோ அதிகமான பிப்ஸ் அல்லது நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்க்கும் பொழுது 0.7266 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரலுமே உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஸோ இங்கே ஒரு ரெட் கலர் லைன் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நியூசிலாந்து USDயும் பையில் ஹோல்டு பண்ணலாம், அல்லது லோ வரும்போதெல்லாம் தாராளமாக பை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்த இந்த ஒரு ரேஞ்சு தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சாக இருக்கும். சரி, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது USDJPY. ஸோ USDJPY நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், நீங்கள் தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். டைட் ஸ்டாப் லாஸ்ங்கும் போது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 50 பிப்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிப்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீக் உங்களுக்கு செல் ஆகிருக்கு. நம்மளுடைய தேர்டு டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய செகண்ட் டார்கெட், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 110.40 கூடிய டார்கெட் ரீச் ஆயிருச்சு. அடுத்து 108.48 கூடிய நெக்ஸ்ட் டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் செல் பண்ணவங்க தாராளமாக செல்லில் ஹோல்டு பண்ணலாம். அதில் நியூவாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு சின்ன ஒரு ஹை வரும்போது அல்லது ரீசன் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும்போது தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது USD CAD. ஸோ USD CAD நம்ம வந்து செல்லை ஹோல்டு பண்ண சொன்னோம். ஸோ லாஸ்ட் வீக் அந்த ஒரு 2 days உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனோட க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் கனடாவோட டேட்டா இருந்தது லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும். அது அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வரல. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட்ல இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்டி கேடும் அதே மாதிரி தான் ஆக்சுவலாக ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க தாராளமாக, ஏன்னா அது ஓவர் பாட்டில் தான் இருக்கு. ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க, செல் பண்ணிட்டு ரீசன்ட்ல வந்து ரீசன்ட் ஹை வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்னது தான். ஸோ இந்த ரேஞ்சஸ் இந்த 1.3483 கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.3152, அடுத்த டார்கெட் 1.3300 கூடிய டார்கெட் நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ அதனால யூஎஸ்டி கேட் பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் தாராளமாக செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு அந்த டார்கெட் நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயில் எப்போ நம்ம சொல்கிறதா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு லாங் டைம் நம்ம சொல்லியிருக்கோம் 66.70 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு டிராவல் ஆகும், அல்லது அந்த டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட் எப்பவும் போய்கிட்டு இருக்கு. குரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் ஒரு ஷார்ட் டைம் பண்ணக்கூடியவங்க ரீசன் லோ வரும்போதெல்லாம் தாராளமாக பை பண்ணுங்க. லாங் டைம் பண்ணவங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ 54ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு $6 ரேஞ்ச் தான் ப்ராஃபிட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கும். தாராளமாக அதை ஹோல்டு பண்ணுங்க. $66 ரேஞ்சிங் கூடிய நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ட்ராவல் ஆகும், அல்லது அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கண்டிப்பாக ரீச் ஆகும் ஒரு லாங் டைமில். ஸோ குரூட் ஆயில் லோ வரும்போதெல்லாம் தாராளமாக பை பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு. ஸோ கோல்டு நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது போல தான் $1325 கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது செல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரலாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தது. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ செல் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன ஒரு ஹை வரும்போது ஆரம்பமாக செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு 1346 கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இனிஷியல் டார்கெட் 1276, அதுக்கு அடுத்த டார்கெட் 1238. ஸோ இந்த டார்கெட் நோக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். தாராளமாக கோல்டு பொறுத்தவரையிலும் ஹை வரும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹை வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ கோல்டை பொறுத்தவரையிலும் ஹை வரும்போது செல் பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு இருந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனது ஒரு கரெக்ஷன் வந்து இங்கே இந்த ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகுது. இந்த ரேஞ்சு வரும்போது நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்க. இனிஷியல் டார்கெட் 1276, அதுக்கு அடுத்த டார்கெட் 1238. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் $16.16 கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வரும்போது செல் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஒரு இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ்லேயே தான் இருக்கு. ஸோ அதனால தாராளமாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஹை வரும்பொழுது செல் பண்ணுங்க. இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், ஹை வரும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட் $14 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு பொறுத்தவரையிலும் ஹை வரும்போது செல் பண்ணுங்க. இப்போ கரண்ட்ல எதுவும் பண்ண வேண்டாம். ஹை வரும்போது செல் பண்ணிட்டீங்கன்னா ரீசன்ட் கையை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்க. டார்கெட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்ல வேறு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எப்போ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாகவோ அல்லது லைக் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அப்டேட் பண்ணிங்கன்னா தான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அப்டேட்ஸும் அல்லது அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. அது என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.